காலையிலேருந்து மீன் பிடிச்சிட்டு இருக்கிறோம், ஒருத்தரையும் காணோம். சரி வந்தால் பார்ப்போம், இல்லைன்னா வீட்டுக்கு கொண்டு போய் குழம்பு வச்சிட வேண்டியதான். காதல் வாழத்தை காதல் வாழத்தை உன்னை நான் காதல் வாழத்தை காதல் வாழத்தை உன்னை நான் காதல் உலகத்தின் உள்ளே பெண்ணை நான் செடி ஒன்று நான் வச்சு வளர்த்தேன். இன்று அதில் பூவாய் நீயேதான் பூத்த உடனே காதல் வளர்த்தேன். ஏ உள்ள புள்ள உன்னை எங்க பிடிச்சேன், ஏ உள்ள புள்ள உன்னை கண்டு பிடிச்சேன். வாங்கி வைக்கலாமா? வாங்கிக்கலாம். ஆனால் எங்கே போய் என்ன பண்ணுறது? உன் வீட்டில் செய்யலாமா? உன் வீட்டில் செய்யலாமா? என் வீட்டில் என் பொண்டாட்டி பிடிக்காது. ஏன் உன் வீட்டில் பண்ணிக்கலாமா? அதே ரவுண்டு தான். கவிச்சி தாங்க முடியாது, கவிச்சி தாங்க உயிரை வாங்குவாங்க, தாங்க முடியாதா? அதனால தான் சரியில்லை ஒன்று பண்ணுவோம். இங்கேயே வறுத்து சாப்பிட்றலாமா? இங்கேயாவா? ஆமாம். இங்கே என்ன இருக்குது வறுத்து சாப்பிட்றதுக்கு? எல்லாம் வாங்கிட்டு வந்து தான் செய்யணும். வாங்கிட்டு வந்து தான் செய்யணுமா? வாங்கிட்டு இப்படியே செய்யலாம். முதல்ல மீனுக்கு தான் இல்லையான்னு மீன் கரெக்டாக எடுக்கலாம். அப்படியா? எல்லாமே வாயில போய் சீட்டு இருந்தா மீன் கரெக்டாக போகணும்ல. ஆமாம். மீனுக்கு தெரியான்னு பார்க்கணும்ல. பெரிய மீனாக மட்டும் வாங்கலாம். பெரிய மீனாக மட்டும் வாங்கலாம், சின்னதெல்லாம் வேண்டாம். அது குழம்பு போடுறதா, ரோஸ்ட் போடுறதுக்காக. அது நம்ம என்ன குழம்பு வைக்கிறோம், ரோஸ்ட் தானே போடுறோம். குழம்பு வச்சு சாப்பிடலாம். அங்கே தான் யாருமே இல்லையே. குழம்பெல்லாம் இங்கே யார் வச்சுட்டுப்பா? ரோஸ்ட்னா தான் நம்ம போட முடியும். குழம்பு யார் போடுவா? ரோஸ்ட்டு அப்புறம் குழம்பு எப்படி சோறு திம்ப? வெறும் மீனை மட்டும் தின்ட்டு போவியா? அவ்வளோதான். நீ சாம்பார் குழம்பு எல்லாம் வச்சுக்கலாம். நான் வச்சுக்கிறேன், நான் வச்சுக்கிறேன். நீங்கள் எல்லாம் இருக்குங்களா? இருக்குங்க பாருங்க. பெரிய பெரிய மீனாகுதா? என்ன என்ன ரகம்? இந்த மீன் என்ன ரகம்? எல்லாமே ஜிலேபியா? இந்த கெண்டை கிழக்கு புடவை அதெல்லாம் இல்லையா? ஜிலேபி தான் இருக்குது. சிறுசைஸ் பட்டையா இருக்குது. சரி சரி, பச்சை எப்படி சாப்பிட முடியும்? ஏதாவது ஒன்று பண்ணி தான் சாப்பிட முடியும். சரி என்னப்பா ரேட்டு வருது இது? சரி நீங்கள் எடுக்க பேசிக்கலாம். ரேட்டு சொல்லுங்க. என்ன கிலோ என்ன விலை? சுத்தம் பண்ணி கொடுத்துருவீங்களா? இல்லை குழம்புல போட நல்லா இருக்குமா, ரோஸ்ட்டு போட நல்லா இருக்குமா? எடுங்க, நாங்கள் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். என்ன கிலோ என்ன விலை வருது இது? இல்லை ஒரே சைஸ் ஆக்கிற மாரி இருக்குது. என்ன ஆற்று மீனா? ஆமாங்க. காத்தாடு துணியில் பிடிச்சிட்டு இருக்கிறீங்க. சரி, நீ கரண்ட் இல்லை. கரண்ட் இல்லையா? அதனால தான் இந்த வெடி இடிலாம் போட்டு பிடிக்கிற பழம் தூண்டி போட்டு வலை போட்டு பிடிப்பீங்க. சரி என்ன ரேட்டு வருதுன்னு சொல்லுங்க. எத்தனை கிலோ வரும்? வரும் ஒரு 3 கிலோ வரும். 3 கிலோ. சரி என்ன ரேட்டுன்னு சொல்லுங்க. சரி ஒரு 600 கொடுத்துட்டு எடுத்துங்க. 600 எதுக்குப்பா? இப்போ நாங்களே வந்து அங்கேருந்து ரொம்ப தூரத்தில் வந்துருக்கிறோம். 600 கேட்குறேன். 600 எதுக்கு? என்ன சின்ன சின்ன மீனாக இருக்குது. 400 கொடுத்து முடிச்சிடலாம். 400 ஆமாம். விஷயம் தெரியாது. ஏங்க எவ்வளோ சொன்னீங்க? 600 600 நாங்கள் எடுத்துகிட்டு போய் என்னங்க பண்ண போகிறோம்? சுத்தம் பண்ணி கொடுத்துருவீங்களா? நான் சுத்தம் பண்ணி கொடுத்துறேன். சுத்தம் பண்ணி கொடுத்தீங்களா? சரிங்க, ஒரு 250 வாங்கிக்கிங்க. அவ்வளோலாம் கீழே இருக்கிற ஒயின் ஷாப்புக்கு போனால் கிலோ 200. அது ஒயின் ஷாப்புக்கு போனால் தானே, அது கூட கட்டி போயிருமே. அது அப்படிலாம் ஒன்றும் ஆகாது. அதெல்லாம் 1000 மீனை பற்றி தெரியாதா? அதெல்லாம் 1000 ஒன்றும் பிரச்சனை இல்லை. அம்மாசனாலே கரண்ட் இல்லாதனால வேலை பார்த்துட்டு இருக்காங்க, காசு இல்லாதனால 400 கொடுத்துருவோம். முடிச்சுட்டு எதுக்கே 400 தரங்கிற? 250 பேசிக்கிறோம். 400 தரங்கிற? அது சரி 300 கொடுத்துரு. சரி 300 கொடுத்துரு. உனக்காக 300 300 வாங்கிக்கிங்க. அநியாயத்துக்கு கேட்குறீங்களா? அப்புறம் அநியாயத்துக்குலாம் இல்லை. அவர் சொன்ன மாதிரி ஒரு 400. ஆமாங்க. நீ கரண்ட் இல்லை, மிக்சியும் ஓடாது, கிரைண்டரும் ஓடாது, எதுவும் ஓடாது. எல்லாம் கையில் ஆட்டி தான் குழம்பு வைக்கணும். அப்புறம் அவங்க சம்பளம் கேட்பாங்க. வீட்டில் பொண்டாட்டிங்க இவங்களாம் சம்பளம் கேட்பாங்க. பண்ணிட்டேன். ஒரு 400 கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போங்க. 400 என்னையா சொல்கிறேன்? 400 ஓகேவா? மீன் போதுமா? 400 நல்லா இருக்குதா? நல்லா பார்த்து எடுத்துக்க. கெட்டுக்கிட்டு போயிரு போகுது. ஓகே ஓகே. ஆமாம் ஆமாம். நல்லா இருக்குதா? குழம்புக்கு செட் ஆகுமா, ரோஸுக்கு செட் ஆகுமா? ரெண்டுமே போட்டுக்கலாம். 2 வயிற்றுக்குள்ளே போகிறதானே? 2 வயிற்றுக்குள்ளே போகிறது தான் ரைட்டு. அப்புறம் சாப்பிட்டு போயிடலாமா? அப்புறம் காலைல நேரமாக பின்னாடி போய் சாப்பிட்டு போயிடலாம். எப்படி வயிற்றுக்குள்ளே போகிறது தான்?
நம்ம ஏன் போய் எண்ணெய் நாளைக்கு காலையில வெளியே வந்துரும். நாமளே சும்மா சாப்பிட்டு போயிடலாம். நாளைக்கு காலையில எல்லாம் வெளியே வந்துடும். அது வேற இல்லை, இந்த மீனுக்கு வேலைப்பாடு பண்ணுறவங்க தாயா பெருங்காசு தரணும் உங்களுக்கு. ஆமாம், கடிச்சாச்சு, மீனும் சாப்பிட்டாச்சு. சரி, ரைட்டு. இப்போ நல்லா கிரன்னு இருக்குது. விரன் இருக்குதா? அமாவாசைன்னா இப்படி தான் இருக்கணும். அமாவாசைன்னா இப்படி தான் இருக்கணுமா? ஆமாம். சரி, ரைட்டு. அப்புறம் அடுத்து என்ன பண்ணலாம்? எனக்கும் கொஞ்சம் கிரிச்சின்னு தான் இருக்குது. சரி, அப்படி என்ன ஒரு பண்ணலாம்? மயக்கமாக்கிற மாதிரி இருக்குது. ஒரு குத்தாலம் போட்டு போயிடலாமா? சந்தோஷமா இருக்குது. மீன் வேற ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. என்ன மீன்? ஆற்று மீன் அருமையாக இருக்குது. மீன் பிடிச்சாலுக்கும் ஒரு பாராட்டி சொல்லணும். சரி, நாம் ஒரு அப்படியே எனக்கு என்ஜாய் பண்ணணும். என்ன நாம் 2 பேரும் அப்படியே ஒரு பாட்டை போட்டு கூட ஆடலாம். சும்மா ஒரு பாட்டை போட்டு ஆடலாம். பாட்டை போடு. எந்த படத்துல போட்டோம்? ஏதாவது ஒரு படத்துல நல்ல சூப்பராக வந்து நல்ல அருமையான ஒரு பாட்டாக போடு. ஜாலியாக இருக்கலாம். எல்லாம் வீட்டு தொந்தரவு தாக்கு பிடிக்க இங்கே வந்திருக்கிறோம். நாம் ஜாலியாக இருக்கலாம். ஒன்றும் பிரச்சனை புஷ்பா படத்துலேருந்து ஒரு குத்தாட்டு பாட்டு போடுறேன். புஷ்பா படத்தில் இருந்தா சரி, போடு 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 போடு. பாட்டை கேட்டு ரொம்ப நாளாக. நீ முதல்ல எழுதி ரெடியா எதுக்கு டான்ஸ் ஆடணும் இல்லை? டான்ஸ் ஆடணுமா? நீ முதல்ல பாட்டை போடு டான்ஸ் ஆடலாம். என்ன நல்லா ஃப்ரீயாக இருக்கட்டும். அப்புறமா ஒரு ரவுண்ட் நான் போய்க்குவேன் நான். அப்படியா? ஆமாம், நீ எடுத்து குடிச்சிடாத. சரி, பாட்டு போட்டாச்சா? கண்ணால சிரிச்சான், கண்ணால அணைச்சான், பின்னால நல்ல மீன் தின்ன இல்ல ஆடு பின்னாடி ஆத்து புட்டானம் மாடு கண்ணால சிரிச்சா, கண்ணால பின்னால